ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 72வது பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 71வது பகுதியில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய மாமியார் வீட்டோட நாங்கள் போய் இருக்கோம். நாங்கள் போன நேரத்தில் குழந்தை மண்டாட்டியும் வந்துட்டாங்க, அவங்களும் ஃபேமிலியாக வந்துட்டாங்க. சரின்னு சொல்லி 2 பேரும் இங்கனக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிருச்சு. ஆனால் வீட்டுக்கு சாப்பாடு இல்லை, அப்படியே பசியோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அது இதுன்னு மட்டை கிட்ட அந்த செத்தையெல்லாம் போட்டு எரிச்சு ஒரு வழியாக சோத்தாக்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் முடிச்சிருந்தேன். இப்போ வாங்க நம்ம 72வது பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாமா மக்களே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரம் ஆயிரும். அன்னைக்கு தான் வேலைக்கே சேர்ந்துருக்கோம். ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், போகலை மக்களே, அப்படியே இருந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு இருந்த உடனே அப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். எங்கள் வீட்டுக்காரும் குழந்தனும் வந்துட்டாங்க. அந்த உடனே நாங்கள் 2 பேரும் சொன்னோம், இந்த மாதிரி வேலை கேட்டு போனோம், வேலை கிடச்சிருச்சு, அவங்க ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லவும் நாங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா சாப்பாடு வீட்டுக்கு சாப்பாடு டயத்துக்கு வந்தால் சோறும் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரில. சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே லேட் ஆகி போச்சு. நாங்கள் போகலை. நாளைக்கு போனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலைன்னு சொல்லி 2 பேரும் சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா என் குழந்தை பேசாமல் இருந்தாப்புல ஒன்றும் சொல்லலை. எங்கள் வீட்டுக்காருக்கு கோவம் வந்துடுச்சு. ஏம்மா நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்டார். ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, ஏண்டா எனக்கு 1008 வேலை இருக்குண்டா, நான் பாட்டுக்கு போவேன் வருவேன், என்னையெல்லாம் கணக்கில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, ஏம்மா ஒரு வேலை கேட்டு தானே போயிருக்குதுங்க, எதையும் இங்கே ஒரு கம்பெனியில் ஒரு 100 200 வேலை பார்த்தா எப்படியே வண்டியை ஓட்டலான்னு சொல்லித்தானே அதுகளும் தேடி பிடிச்சி போயிருக்குங்க பசியோட. நீங்கள் எதாவது பண்ண வேண்டியதானே, சோறு கூட ஆக்கி வைக்க முடியாமல் நீங்கள் எங்கேம்மா போனீங்கன்னா அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க மக்களே. சும்மா அப்படியே சுற்றுறது, யார் வீட்லையாவது போய் உட்காடுறது, யார் வீட்லையாவது அரட்டை அடிக்கிறது, அவங்க கொடுக்குறத அங்கனே சாப்பிட்டுக்கிறது, இப்படி அவங்களோட சுயத்தை மட்டும்தான் எங்கள் மாமியார் பார்ப்பாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய தப்பு. நாங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டு என்னென்னமோ கஷ்டப்பட்டோம் மக்களே. அவளும் அப்படிதான். பார்த்தீங்கன்னா இவங்களும் வருமானம் 2 பேரும் கம்மி. 2 பேரும் வருமானம் கிடையாது, ரொம்ப கம்மி. அது போக படிக்கவும் வைக்கலை. பார்த்தீங்கன்னா சரி, ஒரு பெரியவங்க ஒரு வீட்டில் சோத்தை மட்டும் ஆக்கி வச்சா என்ன மக்களே, நாங்கள் போய் வேலை பார்த்துட்டு வந்தால் அந்த வருமானத்தில் ஏதோ பண்ணலாம் இல்லையா? அப்படித்தான் இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தால் தான் கல்யாணமே முடிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ உள்ள காலகட்டத்தில் வீடு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், என்ன அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன மாதிரி நிலவரம், இப்படி எல்லாம் பார்த்து தான் திருமணத்துக்கே சம்மதிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்போ அப்படி இல்லை. நாங்கன்னு இல்லை, எங்களுடைய ஜென்ரேஷன் எல்லாருமே அந்த ரொம்ப திங்க் பண்ணுறதெல்லாம் கிடையாது. வீட்டில் சொன்னோம்னா நம்ம முடிச்சுக்குருவோம். அப்படி தானே மக்களே? என்னோட ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நிலவரம் தெரியும். நம்மெல்லாம் அப்படி தான், உட்காருனா உட்காந்துவோம், எந்திரினா எந்திரிப்போம், இப்படித்தான் நம்ம வளர்ந்தோம். பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து சோறு கூட ஆக்காமல் என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வேலைக்கு போகிற மாதிரி காலையில் போனவங்க சாயந்தரம் தான் வர்றாங்க. பார்த்தோன்னே எங்கள் வீட்டுக்காருக்கு சட்டுன்னு கோவம் வரும். அவருக்கு ரொம்ப கோவப்படுவார் எங்கள் வீட்டுக்காருக்கு. உடனே கோவம் வந்துச்சு. ஏன்னா 3 நாள் தான் அங்கே போய் இருக்கேன் நான். உடனே என்னப்பா, அதெல்லாம் நானும் பார்க்க முடியாதா, அவங்கவுங்க இருந்தால் இருங்க, போனால் போங்க, அப்படி இப்படின்னு எங்கள் மாமியார் கொஞ்சம் தன்மையாக பேசியிருக்கலாம். அவங்களும் பேசலை, படப்படான்னு பேசி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு கோவம் வந்துடுச்சு. ஏம்மா மாசமாக இருக்கிற பிள்ளைம்மா, அது சாப்பிடாம கொள்ளாமல் காலையிலேருந்து வீட்டில் இருந்திருக்கு, போய் 3 மணிக்கு சாப்பிட்ருக்கு, அது எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, வா கிளம்புன்ட்டார். பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி. இந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணி இருக்கும். பார்த்தீங்கன்னா கடைசி பஸ்ஸு 9:30 10 மணிக்கோ போல் அந்த ஊரில். பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி வாக்கில் ஊரே அடங்கிருச்சு. இது சரியான கிராமம். இந்த சைடில் 6 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு எல்லாம் தூங்கிப்பாங்க. பார்த்தீங்கன்னா கும்முன்னு கிடக்கு. லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே லைட்டு கிடையாது. வீட்லேயே அந்த இதுதான், அது என்னது, இது வச்சுருக்கோமே, சிமிலி விளக்கு தான். பார்த்தீங்கன்னா
அப்படியே கோவப்பட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னா போ எனக்கு என்ன அப்படின்றாங்க. அப்பையும் ஒரு இதாக பேச மாட்றாங்க. இருடா வைடா அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் இல்லையா, சொல்ல மாட்றாங்க. போங்க அப்படின்னு படக்குன்னு பேசுகிறாங்க. சரி எங்கள் வீட்டுக்காரருக்கு பொறுக்கலை. உடனே என்ன பண்ணிட்டாரு, துணியெல்லாம் அமுக்கி வைக்கிறேனே அப்படின்னு என்னைய போட்டு அரட்டுறாரு. நான் உண்மையிலே கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப பயப்படுவேன். பயந்துக்கிட்டே இருந்தேன்னா சரி, நான் அவர் கூப்பிட்டோடனே நானும் எதுவுமே பேசலை. இவங்க 2 பேர் சண்டையை நாங்கள் வாய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கிட்டும் பேசலை அங்கிட்டும் பேசலை, நடந்தவங்க மட்டும் சொன்னோம். அவங்க பார்த்தீங்கன்னா சண்டை வந்துடுச்சு. உடனே 2 பேரும் சண்டை ஓடுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு, கிளம்புறேன் என்ன அப்படின்னு ஓங்கி சவுண்டை கொடுத்தாரு பாருங்க. டப்புன்னு துணியெல்லாம் அள்ளி வீட்டில் வச்சுட்டு இப்படியே நிற்கிறேன் நான். அப்படிதான் இருப்பேன். இப்போ நினச்சா சிரிப்பு வருது. அப்போ அப்படிதான் இருக்குது. சரி இங்கே போவோமாங்க அப்படின்னு நிற்பேன். சரி வா அம்மா அப்படி சொல்லி இடையில 2 குடு கொடுத்துட்டு ஒரு பஸ்ஸு கொடுத்துட்டு வராரு. பார்த்தீங்கன்னா வீடு வந்து சேர்றோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு நைட்டு 11 மணி. 11 மணிக்கு 2 பஸ்ஸு மாறணும் மக்களே. 11 மணி. அந்த இத்தினோன்னு சுடுகஞ்சி தின்னேன் பார்த்தீங்களா, அதுதான் சாப்பாடு. அதுக்கப்புறம் இங்கே சண்டை நாரி பசியான பசி. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார கூட்டம் தானே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல வேலைக்கு மாவு வச்சுருந்தாங்க அந்நேரத்துக்கு. அப்போ 11 மணிக்கு என்னையை கூட்டிகிட்டு வராங்க. வந்து கதவை தட்டுறாங்க. எங்கள் அம்மா பதறி போய் எழுந்திரிச்சு என்ன யார் அப்படின்னு வராங்க. பார்த்தா அத்தை நாங்கள் தான் அத்தை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு என்னங்கப்பா வாங்க, இந்நேரத்தில் வந்திருக்கீங்க, இந்த பிள்ளைய மாசமாக இருக்க பிள்ளைய இந்நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு எங்கள் அம்மா. இல்லத்த ஒன்றும் இல்லத்த, சாப்பாடு ஏதாவது இருந்தால் அவளுக்கு சாப்பாடை கொடுங்கத்த, இன்னும் சாப்பிடலை அப்படின்றாங்க. ஐயய்யோ இருங்கப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேகமாக எதையோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது என்னன்னு ஞாபகம் இல்லை, மாவு இருக்குன்னு சொன்னாங்க. அது ஞாபகம் இருக்குது, ஏதோ இருந்துச்சு, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் மக்களே. மறுநாள் பொழுதுக்கு என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம் அப்படின்றத நம்ம 23வது பகுதியில் பார்க்கலாம் மக்களே. என்னுடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ரத்த கண்ணீர் தான் வரும். பாருங்கள், பார்த்து எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சின்னதுலேருந்து நான் கஷ்டப்பட்டவன். யூடியூப்பில் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பார்த்து என்னோடய குடும்பத்துக்கு ஏதோ பணம் நம்ம வந்து உதவி பண்ணலான்றதுல தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, தயவு கூர்ந்து வேண்டி கேட்டுக்கிறேன். என்னோடய சேனலை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய் மக்களே, நன்றி, வணக்கம்.